என்ன சன்யா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்க. நைட் ஆகிடுச்சு சொல்லிட்டு ஈவினிங் ஆகிடுச்சு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து பரிமாறி எல்லோரும் 2 பேரும் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அம்மாவும் பரிமாறிட்டு உட்காந்து ரசிச்சிட்ருக்காங்க அவங்க சாப்பிட்றது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாமாவும் சாரணியாவும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க. அதனால் அவங்கள ஸ்பெஷலாக வந்து சிக்கன்ஸ் எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஐடியா முடிவு எடுத்துருக்கோம். உள்ளூர்லேயே வந்து இப்போ போடுறாங்க. சரி எங்கே பாப்பா வண்டி தனியாக எடுத்து நானும் போய் எடுத்துன்னு வரேன் சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் போய் தான் எடுத்துன்னு வர போகிறோம். எடுத்துன்னு வந்து செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்தா அவங்களும் மதியம் சாப்பிட்டுல வரான்னுக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு என்ன ஸ்பெஷலாக செய்கிறாங்க சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வாங்கிட்டு வந்த கறி சாப்பாடு செஞ்சு வைக்க வேண்டியதான். வாங்கிட்டு வந்த கறி விடுவோம் சாப்பாடு செய்ய முடியும். குழம்பு வச்சுட்டு குழம்பு வச்சுட்டு வறுத்து கொஞ்சம் வச்சுட்டு நம்ம சாப்பாடு செஞ்சு ரெடி பண்ணி வைக்க வேண்டியதான். வருவாங்க சாப்பிடலான்ல வர நிற்கிறாங்க. வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் சரணி அங்கே போய் இங்கே வரதுனால ஃபஸ்ட்லாம் செஞ்சு வைப்போமேன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறோமே நாங்கள். பார்க்கலாம் அம்மா என்ன நல்லா செய்கிறாங்க சொல்லிட்டு. சரிம்மா. என்னம்மா வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? வேலை ஸ்டார்ட் பண்ணுறேன். முன்ன கறி குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளிலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு வந்து கடையில் வாங்கினா எனக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காது. ஒரு மாதிரி பழைய இந்த மாதிரி எனக்கு வாசனை தெரியும். ஆனால் எனக்கு வாசனை பிடிக்காது. நான் வீட்டிலே எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ண தான் பிடிக்கும் எப்பவுமே. அதனால இப்போ வீட்டில் ரெடி பண்ணிக்கிறேம்மா. பூண்டு உரிச்சு வச்சுக்கிறேன், தோல் அப்படியே ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறேன், இஞ்சிலாம் எடுத்து வச்சுக்கிறேம்மா. இதை போட்டு மிக்சியில் அரைச்சி தந்துடுவேன். எனக்கு என்னைக்குமே வீட்டில் ரெடி பண்ணதான் எனக்கு அது கொஞ்சம் வாசனையாக கிளம்பி தெரியும் ஃப்ரெஷ்ஷாக. அந்த பாக்கெட்டில் வரது எனக்கு அந்த வாசனை எனக்கு பிடிக்கல. அதனால் நான் வாங்கவே மாட்டேன் எப்பயுமே. நான் அதான் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுறேன். அப்போ கறி எடுத்துன்னு வாங்கி போட்டுலேயே வச்சு வந்துடுறேன். சரி வாங்க. வெளியே ஆகலான்னு பார்த்தா வெயில் வந்துடுது. அதனால நான் கேஷ் ஃபுல்லாக ஆக்கிக்கிறேன், கேஷில் ஆக்கிக்கிறேம்மா. சரி சரி. மணி வந்து 11 ஆகுது. ஆடு ஓட்டி போகணும் இல்லையா? நான் லாஸ்ட்டு ஆகப்பட்டலாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து நான் ஓட்டி போகிறேன். ஜெயிச்சு இருப்பா அவங்க கூட ஷேர் பண்ணி சாப்பிடுவான். ரெடி பண்ணுறேன். நம்ம கறி எடுத்து வந்துடுறோம். சரி சுத்தம் பண்ணுறதுக்கு வாங்க போகலாம். குட்டியில் வாங்கி வச்சுருங்க, அதை அப்படியே வச்சுக்கிறேன். நான் எடுக்கிறேன். எத்தனை கேஜி வாங்கினீங்க? ஒரே கேஜி தான் வாங்கினேன். திட்டமாக போதும், கோழிக்கறி அதிகமாக சாப்பிட்டா சூடு இல்லையா? அதெல்லாம் கொஞ்சமாக தான் வாங்கிக்கிறேன். இதில் கொஞ்சமாக வறுத்துக்குன்னு கொஞ்சமாக குழம்பு வச்சுக்கிறேன். சரி வாங்க வாங்க. நான் பொட்டி பூட்டிட்டு வரேன். வண்டி பொட்டி எல்லாம் ரெடி ஆகுதா? ரெடி ஆகுது. அந்த பக்கம் நான் கறி கொஞ்சம் வறுக்க சொன்னேன் இல்லையா? இந்த பக்கம் வானலில் வறுக்கிறேன். இந்த குழம்பு கொஞ்சம் ரெடி பண்ணுறேன். பாரு, இந்த சைடு வந்து கறி வேவுது, இந்த சைடு குழம்புக்கு ரெடி ஆகுது. இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி வதங்குது. பரவாயில்லையே, சட்டு புட்டுன்னு வேலை ஆகுது. மதிய சாப்பாடு வச்சு பிள்ளைங்க வரும்ல சாப்பிட்டு. சரி சரி. என்ன ஒரு பாசமாலரி நீ. 3 நாள் செஞ்சு 3 வருஷம் கிழமை தெரியும் எனக்கு. அப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிடும். அது ஒன்றும் உண்மைதான், போக போக தான் சரியாகும். சரிம்மா. சரி செய்யுங்க சாப்பாடு நான் ரெடியாக இருக்கிறேன். சரி நீ சாப்பிடுமா? உனக்குண்ணா அதாம்மா நீங்கள் செய்யுங்க, நான் சாப்பிட ரெடியாக இருக்கிறேன். சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து சரணி அவங்க மாமியார் வீட்டிலேருந்து வீட்டுக்கு வந்துக்கிறாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வரப்பெல்லாம் விருந்து தான் சொல்லிட்டு அம்மா சிக்கன் செஞ்சுருக்காங்க, முட்டை செஞ்சுருக்காங்க, அப்புறம் சிக்கன் வறுவல், அப்புறம் சாதம். நாங்கள் வந்தது வேற இடத்துக்கு. ஆனால் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா முன்னாடி நிறைய வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அம்மா இதுக்கே மீன் வாங்க போகிறேன் அது வாங்க போகிறேன். நாங்கள் அதுக்கப்புறம் சொன்னப்படிதான் கேட்டாங்க. நான் வேணான்ட்டேன். இங்கே ஒரு பிடி பிடிச்சிட்டு நெக்ஸ்ட் அங்கே போகிறோம். என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு ஏதோ நீங்கள் நிறைய அதில் மூச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போடுங்கம்மா. நம்ம எல்லாம் ரெடியா? ரெடிமா. எல்லாத்தையும் ரெடியாக பக்கத்துல இருந்து வச்சிட்டீங்க. அம்மா வீட்டை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எப்போலாம் வரமோ அப்போலாம் இருந்து. ஆமாம் ஏற்றுங்க. என்னென்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாதம், அப்புறம் வந்து கறி குழம்பு, அப்புறம் வந்து கறி வறுத்து வச்சுக்கிறாங்க, அப்புறம் வந்து முட்டை அவிச்சு வச்சுக்கிறாங்க. அப்படிதானே? சரி பரிமாறுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து பரிமாறி எல்லாம் 2 பேரும் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அம்மாவும் பரிமாறிட்டு உட்காந்து ரசிச்சிட்ருக்காங்க அவங்க சாப்பிட்றது. அப்படிதானம்மா? அம்மாவுக்கு ஹெல்ப்லாம் பண்ணல, நான் இன்னைக்கு எதுவுமே பண்ணல. ஏன்னா இவங்க சூப்பராக வந்துருக்கும் போது எது பண்ணிட மாட்டேன்னு.
சாப்பிடுங்க 2 பேரும் நல்லா. சூப்பராக இருக்கு. நான் தான் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தேன் எப்படி செய்யணும்னு. அதான் சொல்லி கொடுத்தாரு அவர் சீனியர் நான். ஆமாம். அம்மா அழுதியாம கேள்விப்பட்டேன். இல்லைம்மா சும்மா சொல்லி பாப்பா. பார்த்தேன் வீட்டில். என்ன சன்யா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்க. நைட் ஆகிடுச்சி சொல்லிட்டு ஈவினிங் ஆகிடுச்சி சொல்லிட்டு கிளம்புறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு. துணியெல்லாம் எடுத்து வச்சுருந்து கிளம்பியாச்சு. நான் வந்து வெளில போயிருக்காரு, வந்தால் தான் கூப்பிட்டு போவாங்க. எப்படி அங்கே போய் அங்கெல்லாம் எல்லாம் பழகிடுச்சா? ஆயிடுச்சு. செட் ஆயிடுச்சா? நான் சரி அங்கே போய் நீ தான் சமைக்கிறியாமே கேள்விப்பட்டேன். அவ்வளோவா எதுவும் பண்ணல, இது வரைக்குமே எதுவும் பண்ணல. மற்றபடி வீட்டு வேலை ஏதாவது செய்வேன். பார்த்து கிச்சன் சைடு போட போகிற சமைக்கிறேன்னு 3 பேர் இருக்கல, யாராவது ஒருத்தங்க அதை பார்த்துப்பாங்க. அப்படியே நம்ம எல்லாம் இருக்க வேலை மட்டும் வாசல் பெருக்கு தேனவனுக்கு அந்த மாதிரி மட்டும் பார்த்துப்பேன். அதான் சமைக்கிறதுக்கு மட்டும் போயிடாது, சமைக்கிறதுக்கு மட்டும் போயிடாத பாவம் அவங்க எல்லாம். ஏன் எல்லாம் நல்லா சமைப்பேன். கற்றுக்கினியா எல்லாத்தையும்? கற்றுக்கல, கற்றுப்பேன். தெரியுமே இங்கே நான் சமைச்சதுல கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டே. நீ சின்ன வயதுக்கு முன்னாடி வச்சுன்னு பேசுகிற பத்தியா? நானா? சரி சரி. அதெல்லாம் சமைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் தான் தெரியாது. நான் உப்புலாம் கரெக்டாக போடுவேன். அதுக்கு மேலே என்ன வேணும்? அது போதும். இன்னும் இன்னும் என்னை சமைக்க விட்டாதான் தெரியும். ஆனால் தோசை சுட்டுருக்கேன். மொதல் வாட்டி சுடும்போது நல்லா வந்தது, 2ஆவது வாட்டி சுடும்போது வரல, பிச்சுன்னு வந்தது. அப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி, தோசை மேலே முட்டையை உடச்சி ஊற்றி சுட்டவன் சூப்பராக வந்தது. பரவாயில்லையே, மாஸ்டர் ஆயிட்டியே. இங்கே தோசை சொன்னா எனக்கு தெரியும் சொல்லி ஜெயிச்சுக்கிட்டு வைப்பாடிப்பா. மிஞ்சி போனேன் ஏன்ட்டா வைப்பேன் தெரியலமா, நீ சுடுமான்னு. அங்கே போய் தோசைலாம் சொல்கிறமான்னு சொல்ல ஆசையா. நல்லா அது கேட்கும் போது சந்தோஷமா இருக்குது. அதே மாதிரி தான் வீட்டு வேலை போனால் பொறுப்பாக செய்யணுமே. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்யணும். ஆமாம், சாப்பாடு வேலையும் செய்யணும், யானைப்பாடு வேலையும் எல்லா வேலையும் செய்யணும். சந்தோஷமா இருக்கணும், எல்லா வேலையும் செய்யணும்னா. அதான் இங்கே சேர்த்து நம்ம அம்மா தானே, நம்ம பாப்பா தானே ஜாலியாக இருந்துட்டாங்க. அங்கே போய் கொஞ்சம் மனசில் அச்சமாக இருப்பா. அச்சமாக இருந்தால் செய்வா. செய்யறதுன்னு சொல்கிறா. கேட்கும்போது ஜாலியாக தாங்க. சரி சரி. மாப்பிள்ளை சார் வந்துட்டாரு, மாமா சார் வந்துட்டாரு. பாய். மாமா உனக்கு வரப்பாத்து எதுவும் வாங்கி வர சொல்லிட்டு இன்னும் வாங்க போகிறாரு. பஜ்ஜி வாங்க போயிருக்காரு. அது என்ன சர்ப்ரைஸ் வேறு. என்ன வேணுக்காரு? பஜ்ஜி ஃப்ரெண்ட்ஸ் சரண்யா மாமா வந்து வந்திருந்தாங்க. அங்கே சண்டேன்றதுனால அங்கேருந்து இங்கே வந்திருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் சரண்யா மாமியார் வீட்டுக்கு போய் மொதல் வந்து வீட்டுக்கு வந்திருந்தா. அம்மா வந்து ஸ்பெஷலாக வந்து எல்லாமே வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. சிக்கன் குழம்பு, வறுவல் எல்லாமே வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக கொஞ்ச நேரம் உட்காந்து பேசியிருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சந்தியாக்கா வீட்டில் வந்து அவங்க 2 பேருக்கு வந்து விருந்து வச்சுருந்தாங்க. அதையும் போய் ஜாலியாக போய் சாப்பிட்டுட்டு அங்கேயும் போய் ஜாலியாக போய் ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போனாங்க. அது வரைக்கும் வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாலியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சன் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீட்டில் வந்து மீட் பண்ணலாம். எப்போ வந்து போயிட்டு வரேன். டாட்டா பாய்.